ஷேக் அஹ்மத் யாசின் ரஹ்மதுல்லா அவர்களின் வாழ்க்கை வரலாறு. 1937ஆம் ஆண்டில் பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழிருந்த பாலஸ்தீனத்தின் அஷ்கலான் அருகே உள்ள அல்ஜூரா கிராமத்தில் ஷேக் அஹ்மத் யாசின் பிறந்தார். அஹ்மத் வெறும் 3 வயதாக இருந்தபோது அவரது தந்தை அப்துல்லா யாசின் இறந்துவிட்டார். இதனால் அவரது தாயார் சாதா அல்ஃபீல் கடும் வறுமையில் அவரை வளர்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. மத மரபுகளில் ஆழமாக வேரூன்றிய அந்த குடும்பம் மிகவும் எளிய வாழ்க்கையை நடத்தியது. 1948ஆம் ஆண்டில் நக்பா பேரழிவு காலத்தில் இஸ்ரேலிய படைகள் அல்ஜூராவைத் தாக்கியபோது யாசினின் குடும்பம் நூற்றுக்கணக்கான பாலஸ்தீனர்களைப் போலவே குடிபெயர வேண்டிய நிலை ஏற்பட்டது. அவர்கள் காசா துணைக்கண்டத்தில் உள்ள ஒரு அகதி முகாமில் குடியேறினர். அந்த முகாமில் வாழ்க்கை மிகவும் கடினமாக இருந்தது. நெரிசல், வறுமை மற்றும் அடிப்படை வசதிகளின் பற்றாக்குறை ஆகியவை அன்றாட வாழ்வின் ஒரு பகுதியாக மாறின. இந்த இடம்பெயர்வு மற்றும் இழப்பின் அனுபவம் இளம் அஹ்மத்தின் மனதில் ஆழமாக பதிந்தது. பாலஸ்தீன விடுதலைக்கான அவரது வாழ்நாள் முழுவதும் போராடும் தன்மையை இது வடிவமைத்தது. 1952ஆம் ஆண்டில் 12 வயதான அஹ்மத் தனது நண்பர்களுடன் கடற்கரையில் விளையாடிக் கொண்டிருந்தபோது தவறாக விழுந்ததால் முதுகெலும்பு காயப்பட்டது. இந்த விபத்து அவரை கழுத்துக்கு கீழே முடமாக மாற்றியது. முதலில் அவருக்கு காயத்தின் முழு தீவிரம் மறைக்கப்பட்டாலும் அவருக்கு மீண்டும் நடக்க முடியாது என்பது விரைவில் தெளிவாகியது. இந்த சோகமான நிலை இருந்த போதிலும் யாசினின் அசாதாரணமான மனவலிமை என்றும் போலவே இருந்தது. அடுத்த ஆண்டுகளில் அவர் இஸ்லாமிய ஆய்வுகளில் மூழ்கினார், குரானை மனப்பாடம் செய்தார், அரபு மொழி மற்றும் மத அறிவில் சிறந்து விளங்கினார். அவர் காசாவில் உள்ள பள்ளிகளில் பயின்றார், மேலும் அவரது கூர்மையான நினைவாற்றல், சொல்வன்மை ஆகியவற்றினால் இளம் வயதிலேயே அறியப்பட்டார். அவரது உடல் ஊனம் அவரை செயலாற்றுவதில் இருந்து தடுக்கவில்லை, அவரது அறிவு மற்றும் ஆன்மீக வலிமையை அது மேலும் அதிகப்படுத்தியது. அவரது 15 வயதுக்குள் அவர் சிறிய வட்டங்களிலும் மசூதிகளிலும் மத உரைகளை வழங்கத் தொடங்கினார். 1960ஆம் ஆண்டளவில் அவர் தனது உறவினர் ஹலிமா யாசினை மணந்தார், மேலும் காசா நகரில் ஒரு எளிய வீட்டில் தங்கள் குடும்ப வாழ்க்கையைத் தொடங்கினார். காலப்போக்கில் அவர்களுக்கு 11 குழந்தைகள் பிறந்தனர். அவரது ஊனம் மற்றும் வருவாய் குறைவாக இருந்தபோதிலும் யாசின் தனது வாழ்வை குடும்பம் மற்றும் சமூகம் ஆகிய இரண்டிற்கும் அர்ப்பணித்தார். பின்னர் யாசின் எகிப்தின் கேரோவுக்குச் சென்றார். பிரபலமான அலசர் பல்கலைக்கழகத்தில் படிக்க ஆசைப்பட்டார். இருப்பினும் நிதிப்பற்றாக்குறை மற்றும் ஒரு வெளிநாட்டு நகரத்தில் தனது ஆரோக்கியத்தை நிர்வகிப்பதில் உள்ள சிரமம் காரணமாக அவரால் தனது கல்வியை முடிக்க முடியவில்லை. 1964 காசாவுக்குத் திரும்பினார். திரும்பிய சிறிது காலத்திற்குப் பிறகு அவர் காசா நகரத்தில் உள்ள ரிமால் தொடக்கப் பள்ளியில் அரபு மொழி ஆசிரியராக நியமிக்கப்பட்டார். முதலில் பள்ளி முதல்வர் முகம்மது அல்ஷாவா இவ்வளவு கடுமையான ஊனம் உள்ள ஒரு ஆசிரியரை நியமிப்பதில் தயக்கம் காட்டினார். ஆனால் யாசின் தனது தன்னடக்கம், ஒழுக்கம் மற்றும் ஆழமான இஸ்லாமிய அறிவு மூலம் தனது மாணவர்கள் மற்றும் சக ஊழியர்களின் பாராட்டை விரைவாகப் பெற்றார். இளைஞர்களுடன் இணைந்து மத போதனைகளால் அவர்களை ஈர்க்கும் அவரது திறன் தனித்துவமாக இருந்தது. அவர் வாரத்திற்கு 2 முறை மாணவர்களை பள்ளி மசூதிக்கு அழைத்துச் செல்வார், அவர்களுக்கு ஒழுக்கம் மற்றும் ஆன்மீக பண்பு ஆகியவற்றின் மதிப்புகளை ஊட்டுவார். அதே நேரத்தில் யாசினின் செல்வாக்கு வகுப்பறைக்கு அப்பால் விரிவடைந்தது. அவர் உள்ளூர் மசூதிகளில், குறிப்பாக அலப்பாசி மசூதியில் அவரது வெள்ளிக்கிழமை உரைகளுக்கு பிரபலமானார். அவரது உரைகள் நம்பிக்கை, சமூக நீதி மற்றும் பாலஸ்தீனப் போராட்டம் ஆகியவற்றை வலியுறுத்துவதாக இருந்தது. இது பொதுமக்களுடன் ஒத்துப்போனது. அவரது உடல் வரம்புகள் இருந்தபோதிலும் அவரது சொற்பொழிவு நூற்றுக்கணக்கானோரை ஈர்த்தது. அவரது ஒவ்வொரு பேச்சுக்களிலும் மக்கள் மத்தியில் நம்பிக்கையையும் வலிமையையும் விதைத்தார். காசாவின் மத மற்றும் சமூக தலைவர்கள் அவரை ஒரு உயரும் ஆன்மீக அதிகாரமாகப் பார்க்கத் தொடங்கினர். 1973ஆம் ஆண்டில் காசாவின் ஏழை மற்றும் இடம்பெயர்ந்த மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்ய அல்முஜாமா அல்-இஸ்லாமி என்ற ஒரு முக்கியமான அமைப்பை நிறுவினார். இது ஒரு தொண்டு செய்யும் அமைப்பாகும். இது காசா முழுவதும் மருத்துவ உதவி, கல்வி, இளைஞர் நடவடிக்கைகள் மற்றும் மத சேவைகளை வழங்குவதில் கவனம் செலுத்தியது. முஜாமா மருத்துவமனைகள், மசூதிகள், குரான் பள்ளிகள், மதாரிஸ், இளைஞர் மையங்கள் மற்றும் நூலகங்கள் ஆகியவற்றைத் திறந்தது. இது முற்றிலும் இஸ்லாமிய கொள்கைகளின் கீழ் செயல்பட்டது மற்றும் உள்ளூர் மக்களிடமிருந்து பரவலான ஆதரவை பெற்றது. 1979ஆம் ஆண்டில்
இஸ்ரேலிய நிர்வாகம் அல்முஜாமா அல்-இஸ்லாமியை ஒரு மத தொண்டு நிறுவனமாக அதிகாரப்பூர்வமாக உரிமம் வழங்கியது. இஸ்ரேலியர்கள் அதை பாலஸ்தீன் விடுதலைக் கழகத்திற்கு ஒரு மாற்றாக கருதினர். ஆனால் மேற்பரப்புக்கு அடியில் முஜாமா ஒரு மத அடிப்படையிலான சமூகமாக சுறுசுறுப்பான பாலஸ்தீன அடையாளத்தை வளர்த்து வந்தது. இது அடுத்த தசாப்தத்தில் அரசியல் இயக்கங்களின் அடித்தளமாக மாற வழிகோலியது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த காணொளியில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு.